முத்து முகமது அவர்களை நகராட்சி மன்ற தலைவர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். தெற்காத்தூர் நகராட்சி நடுநிலைப்பள்ளி 89வது ஆண்டு விழா. இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற திரு வட்டார வளர்ச்சி கல்வி அலுவலர் அவர்களே மற்றும் ஏனைய ஆசிரியர் பெருந்தகைகளே, இங்கு வந்திருக்கின்ற கல்வித்துறையிலே பணியாற்றுகின்ற ஏனைய இளநிலை அதிகாரிகளே, என்னோடு தோளோடு தோள் நின்று பணியாற்றுகின்ற கவுன்சிலர்களே, நான் நேற்று ஒரு கல்வி ஆண்டு விழாவுக்கு போயிருந்தேன். எத்தனையோ லட்சம் ரூபா செலவழித்து நடத்தினாங்க. ஆனால் நான் இன்னைக்கு இங்கே வந்து பார்க்க போகும்போது ஒரு சிம்பிளாக ஒரு மேடையை போட்டாலும் தாய்மார்கள் எவ்வளோ ஆர்வத்தோட இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஏதோ ஒரு மாநாடு நடத்துகிற மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா அது இந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் சேர்க்கின்ற பெருமை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பார்க்கும்போதே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இப்போ கல்வித்துறையை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன கல்வித்துறைக்கு என்னென்ன ஊக்கங்களை கொடுக்க வேண்டுமோ அத்தனை ஊக்கங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சொன்னாங்க காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம். அது இல்லாமல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை, கல்வி ஊக்கத்தொகை. அது இல்லாமல் உயர்கல்வி படிக்கின்ற பொழுது மாதம் 1000 ரூபா. இந்த 1000 ரூபாங்கிறது ஒரு சாதாரணமாக நம்ம நினச்சிக்கிற முடியாது. ஒரு கல்விக்கு வந்து எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த 1000 ரூபா போகுதுன்னா அது அவங்களுடைய கல்வியினுடைய தரத்தை உயர்த்துறதுக்கு வேண்டி உண்ட அமௌண்ட். இப்படி படிப்படியாக ஏகப்பட்ட இதை செய்கிறாங்க. அது இந்த அரசு கல்வியை எடுத்துக்கிட்ட அன்னைக்கு அரசு பள்ளிக்கூடங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. எத்தனையோ பேர் நீட் எக்ஸாம் எழுதணும், 25 லட்ச ரூபா செலவழிக்கணும், 50 லட்ச ரூபா செலவழிக்கணும் இல்லை. ஆனால் அரசு கல்வியில் படிக்கிறவங்களுக்கு அந்த இது வந்து அவங்களுடைய கல்வித்தரத்தை வச்சு நிச்சயமாக 7.5% இடஒதுக்கீடு கிடைக்குது. ஆக அவங்க என்ன செய்கிறாங்க, எந்த ஒரு பணமும் கொடுக்காமல் அந்த டாக்டருக்கு உண்டான படிப்பை, மருத்துவ படிப்பை படிக்கின்றார்கள். ஆக கல்விக்காக அரசு சம்பந்தப்பட்ட அரசு கல்விக்கு ஏகப்பட்ட உதவிகளை இந்த அரசு வழங்கி கொண்டிருக்கின்றது. மாணவ மணியருக்கு நிறைய சொன்னாங்க. அது மாதிரி மிதிவண்டி கொடுக்குறாங்க, ஏகப்பட்ட சலுகைகள், என்ன சீருடை கொடுக்குறாங்க, காலனி கொடுக்குறாங்க, மதிய உணவு திட்டத்தை கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியாக இருந்தது. கிட்டத்தட்ட இவங்க சொன்னது 89 ஆண்டுகள். ஆனால் நாங்கள் வந்ததுக்கு பிறகு இதை என்ன செஞ்சிட்டோம், எங்கள் நகர்மன்றம் கையகப்படுத்தி நகராட்சி நடுநிலைப்பள்ளி, நகராட்சி தொடக்கப்பள்ளி என்று குறிப்பிட்ட பள்ளிகளை பூரா நாங்கள் எடுத்திருக்கோம். 21 பெண்கள் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியை தவிர அதற்கும் நான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் அதையும் நாங்கள் என்ன செஞ்சுவோம், நகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியாக கொண்டு வந்துடுவோம். அதே மாதிரி அரசு கல்வியை பொறுத்தவரை இந்த காயல்பட்டத்தில் இருக்க நகராட்சி பள்ளிக்கூடங்களை பொறுத்தவரை என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 2,16,00,000 ரூபா 2,16,00,000 ரூபா நாங்கள் ஒதுக்கியிருக்கோம். அதில் இந்த பள்ளியை பராமரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் ரூபா ஒதுக்கியிருக்கோம். கூடிய விரைவில் அந்த பணியும் நடக்கும். என்ன கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ என்னை பொறுத்தவரை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் இந்த மாணவ மாணவியர்களுடைய வாழ்வாதாரம் உயரும். எவன் ஒருவர் கல்வியை
நல்ல முறையிலே கற்று நல்ல முறையிலே உழைக்கின்றானோ அவனுக்கு அந்த கல்வி தான் கை கொடுக்கும். ஆசிரியர்களை பொறுத்தவரை இன்னைக்கு இப்போ அதாவது ஒரு காலத்தில் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு நினைக்கி இல்லை ஏதாவது வீட்டில் சேட்டை பண்ணால் என்ன செய்வாங்கன்னா, நீ பள்ளிக்கூடத்துக்கு போகல இல்லைன்னா வீட்டில் சேட்டை பண்ணால் உடனே சொல்லுவா நாளைக்கு டீச்சர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. நாங்கள் பயப்படுவோம்மா வந்துடாதம்மா அப்படின்ட்டு அழுவோம். இப்போ அப்படி இல்லை, டீச்சர் அடித்தா நீ என்ன அடிக்கவா சரியா, நான் போகிறேன் தாய் அம்மாட்ட போய் சொல்கிறேன், வாப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. தாய்மார்கிட்ட சொல்கிறது ஒரே அன்பான வேண்டுகோள், இதற்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க நீங்கள் வீட்டில் சமைச்சு கொடுக்குறது தான் உங்கள் வேலை, உங்கள் பராமரிக்கிற வேலை தான் உங்களோட வேலை. ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய அந்த திறமை வந்து ஆசிரியர் பெருந்தைகள்கிட்ட தான் இருக்கு. கல்வியை கற்றுக் கொடுக்குறவங்க கிட்ட தான் அந்த திறமை இருக்குது. அவங்க கற்றுக் கொடுத்து அவங்க வந்து அந்த பிள்ளையனுடைய வாழ்வாதாரத்திற்கு அவங்க சம்பாதிக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக உயர்த்தக்கூடிய அந்த திறன் வந்து ஆசிரியர் பெருந்தைகள்கிட்ட தான் இருக்கு. அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நேற்று கூட என் மகன் வந்து அடிபட்டு இந்த இடத்துல கையில் கண்ணி இருந்தது. உடனே பார்த்து போட்டு முடிஞ்சாதி டீச்சர் தான் பார்த்து போட்டு என்ன கண்ணி இருக்குது டீச்சராக அடித்தாங்க அப்படின்னா, நீ என்ன சேட்டை பண்ணா நான் முதல் கேள்வி கேட்டேன். அடிப்படணும் ஆனால் இன்னும் பட வேண்டியது இருக்குது நீ அப்படின்னு. நான் அதுக்கு நான் சொல்ல வரல. ஆசிரியர்களை பொறுத்தவரை உங்கள் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளாக தான் பராமரிக்கிறாங்க. அதை முதல் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பிள்ளைகளை எந்த காரணத்தை கொண்டும் ஆசிரியர்கள் அடித்தான்னு சொல்லி பெற்றோர்கள் போகாதீங்க, கம்ப்ளைண்டே போகாதீங்க. அப்போ தான் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரங்கள் உயரும். அதை என்றைக்கும் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வகுப்பை பொறுத்தவரை பக்கத்தில் இருக்குது, பக்கத்தில் ஏற்கனவே பழைய ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல நான் வந்து இப்போ அடுத்தாப்பில் வந்து அது இருக்குது மழலையர் ஸ்கூலு, அதான் பால்வாடி ஸ்கூலு. பால்வாடி ஸ்கூலை கொண்டுட்டு வர்றதுக்கு சில கூடிய சீக்கிரத்தில் அது அந்த முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நாங்கள் அந்த ப்ரொபோசலை அனுப்பியிருக்கோம். கூடிய விரைவில் அந்த திட்டம் வரும். அப்படி வரப்போகும்போது அதுலேயே என்ன பண்ண போகிறேன், பால்வாடி ஸ்கூலை கொண்டுட்டு வந்துட்டு அதிலே சுற்றி காம்பவுண்டை கட்டி அங்கேயே என்ன செய்யணும், இந்த பிள்ளைகளை விளையாடுவதற்கு அதை ஒரு மைதானமாக உபயோகப்படுத்துவதற்கும் நான் நிச்சயமாக செய்தேன். எல்லா ஸ்கூலும் கல்வி தரத்தை கல்விக்கு என்னென்ன முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் இந்த நகராட்சி பொறுப்பை எடுத்ததற்கு பிறகு ஊருக்காகவும் ஊர்களுடைய படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் அத்துணை முயற்சிகளையும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு கல்வித்துறையும் எங்களோடு ஒத்துழைக்கின்றது. நீங்களும் பெற்றோர்களும் என்ன செய்ய வேண்டும், முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். எல்லாரும் ஆர்வமாக விளையாட பிள்ளைகளோட ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பார்க்கணுன்னு இருக்கீங்க. அதுக்கு ஒரு இடையூறா நீண்ட நேரம் பேச விரும்பல. தாய்மார்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பான கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பெருந்தகைகளோடும் கல்வி மேலாண்மை குழுக்களோடும் நீங்கள் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்தவனாக நன்றி, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன்.